எத்தே இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. என்ன மருமலை, எனக்கு எல்லாமே இன்னைக்கு காப்பில ஒரு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் போல ஏலக்காய் போட்டாத்தே. அப்படியா? அதானே இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்கேன்னு பார்த்தேன். எத்தே நான் காப்பி கொண்டு வரும்போது பலமா எதையோ யோசிச்சுட்டு இருந்தீல, என்னத்தே அப்படி யோசிச்சுட்டு இருந்திய? அதுவா, உட்கார் மருமலை, சொல்லுங்க. மருமலை, நம்ம சரசு இருக்கல்ல, அவிய வீட்டுல முகம் எப்ப சம்பளம் வாங்கினாலும் பொண்டாட்டிக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பானோ. என்னத்தே நம்ம வீட்லயே அப்படிதான் நடக்கும். உங்க முகம் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் என்கிட்ட தானே தராரு. இது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு இதையா யோசிச்சுட்டு இருந்திய? அட சொல்ல வந்ததை முழுசா கேளு மருமலை. முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி நீ பாட்டு முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. சம்பளத்தெல்லாம் அவன் பொண்டாட்டி கையில கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் சரிதான் மருமலை. சம்பளத்தை வாங்கினா என்ன செய்யணும்? வீட்டு செலவு, கரண்ட் பில்லு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா செலவையும் எடுத்து போக மீதி ரூபாயை கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியுமான்னு பாக்கணும், அப்படித்தானே? ஆனா அவ அப்படியெல்லாம் பண்ணாம அவ்வளவு ரூபாய்க்கும் வெறும் நைட்டியா வாங்கி பீரோ ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கலாம் பாத்துக்க. என்னத்தை சொல்றியா? அவ்வளவு ரூபாய்க்குமா நைட்டி வாங்கினவ? ஆமா மருமலை, அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு 4 சாரியை வாங்கியிருந்தா கூட வெளியில 4 இடத்துக்கு போகும்போது கட்டிடாது சுத்திட்டு தெரியலாம். இவ வெறும் நைட்டியால வாங்கி குமிச்சு வச்சிருக்கா. எத்தே நான்லாம் அப்படி இல்லத்தே. உங்க பையன் கொண்டு வரக்கூடிய ரூபாயெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு அதுல ஏதாவது மிச்சம் பிடிச்சு கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியுமான்னு தான் நான் பாப்பேன். இப்ப கூட பாருங்க, நேத்தைக்கு நம்ம தெருவுல ஒரு ஆளு துணியெல்லாம் கொண்டு வந்தாரு. நல்ல கல்லு வச்ச பிளவுஸ் நல்ல அழகா சூப்பரா இருந்து வெறும் 50 ரூபா தான் சொன்னாரு. அதான் வெளியில எல்லாம் போய் எடுத்தோம்னா 400 ரூபா 500 ரூபா ஆகும். இவரு வெறும் 50 ரூபா சொல்லுகாரேன்னு சொல்லிட்டு நான் தான் 4 எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு லாபம் தானே. பாத்தீங்களாத்தே எவ்வளவு பணத்தை நான் மிச்சம் பண்ணிருக்கேன். நீ ஆமா மருமலை, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எனக்கு மருமலை கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்க. மறுமொழி, இந்த காலத்துல நம்ம இப்படி எல்லாம் இருந்தாதான் 4 காசு சேர்த்து வைக்க முடியும். அப்பதான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பணம் வேணும்னா யார்ட்டையும் போய் கையெழுந்து நிக்க வேண்டிய தேவை இருக்காது. நீங்க சொல்லது 100க்கு 100 சரிதாத்தே. அதனாலதான் நான் ஒவ்வொரு ரூபாய பார்த்து பார்த்து ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணிட்டு இருக்கேன். பின்ன சின்ன தாய் மருமவ சின்ன பொண்ணுங்க சும்மாயா? சரிங்கத்தே, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பையன் இப்போ வேலை முடிஞ்சு வந்துருவாரு. நீங்களும் ரெடியா இருங்க, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். என்ன மருமலை, எதுக்கு ரெடியா இருக்க சொல்ல? நம்ம வெளியில எங்கேயும் போறோமோ? ஆமாங்கத்தே, நம்ம கடைக்கு போறோம் ஷாப்பிங் பண்ண. என்னது ஷாப்பிங்கா? என்ன மருமலை ஷாப்பிங்? எத்தே நீங்க தானே சொன்னீங்க 4 சாரி வாங்கியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், 4 இடத்துக்கு போகும்போது கட்டிட்டு போலானே. அதான் நான் தான் கல்லு வச்ச பிளவுஸ் 4 வாங்கி வச்சிருக்கேன்ல, அதுக்கு மேட்சா நல்ல ரிச்சா ஒரு 4 சாரி எடுத்துட்டு வருவத்தே. எனக்காண்டி எல்லாம் இல்லாத்தே, நீங்க 4 சாரி வாங்கினா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்காண்டிதான், உங்க ஆசை நிறைவேற்றதுக்காண்டிதான். அடிப்பாவி மருமலை, இப்பதானே இப்படி ஒரு சிக்கனமான மருமவா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகலையே, அதுக்குள்ள இப்படி செலவு எடுத்து வைக்க பாக்கா நீ? இதுக்கு சரசுக்கு மருமவா பங்கஜமே பரவாயில்லையே. அவசரப்பட்டு உன்னை புகழ்ந்துட்டேன் மருமலை.